ஹலோ வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புது அப்பார்ட்மெண்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வலசரவாக்கத்தில் இருக்குது. சென்னை வலசரவாக்கத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்காட் ரோட் மெயின் ரோட்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹோம் டூர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் காமிச்சிருக்கேன். அவுட்டர் வியூ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது 3 BHK ஹால் ப்ளஸ் பால்கனி செப்பரேட்டாக நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பால்கனிலேருந்து நம்ம வியூ பார்த்துட்ருக்கோம். நல்ல ஒரு பெரிய ஹாலு 3 BHK நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பெட்ரூம் 1, இதில் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல லொக்கேஷனில் இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். வென்டிலேஷன் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ எல்லா ரூம்ஸ்லையும் நல்ல வென்டிலேஷன் இருக்குது. அவுட் சைட் த அப்பார்ட்மெண்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வலசரவாக்கத்தில் இல்லை நியர்பையில் ஏதாவது ஒரு புது அப்பார்ட்மெண்ட் பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோ கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு டீசெண்ட் லுக்கு, டீசெண்ட் கம்யூனிட்டி, ஒரு நல்ல லொக்கேஷனில் கிடச்சிருக்கு. ஆன் மெயின் ரோட் ஆஃப் ஆர்காட் ரோட். ஸோ இப்போ பெட்ரூம் 1 பார்த்துட்டீங்க. இப்போ காமன் டாய்லெட் பாத்ரூம் ப்ளஸ் வாஷ் ஏரியா பார்த்துட்ருக்கீங்க. இது மொத்தம் கிரவுண்ட் ப்ளஸ் 13 ஃப்ளோர்ஸு. இதில் வந்து 105 அப்பார்ட்மெண்ட்ஸு. 105ல் 88 சோல்ட் அவுட்டு. இன்னும் அனதர் ஒரு 18 அவைலபிளாக இருக்குது. 17 to 18 அவைலபிளாக இருக்குது. இங்கே 2 BHKவும் 3 BHK அவைலபிளாக இருக்குது இந்த புது அப்பார்ட்மெண்ட்டில். 2 BHK பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2 BHK 1125 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1162 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளாக பில்டப்பில் இருக்குது. 3 BHK பார்த்தீங்கன்னா 1513 to 1626 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருந்து இருக்குது. ஸோ 3 BHK பார்த்தீங்கன்னா ஒரு 14 யூனிட்ஸ் அவைலபிளாக இருக்குது. 2 BHK 14 யூனிட்ஸ் அவைலபிளாக இருக்குது. 3 BHK ஒரு 4 to 5 யூனிட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபேஸிங்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 BHK வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்குது. 2 BHK சவுத் அவைலபிளாக இருக்குது, ஈஸ்ட் ஃபேஸிங் அவைலபிளாக இருக்குது, வெஸ்ட் ஃபேஸிங் அவைலபிளாக இருக்குது. அதாவது 2 BHK சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஃபேஸிங் அவைலபிளாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். நான் பார்க்கிங் ஏரியா காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அதை பார்த்தாலே ஒரு மாதிரி எலைட்டான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது கிச்சன். இப்போ 3 பெட்ரூம் பார்த்துட்டீங்க, டாய்லெட் பாத்ரூம் பார்த்துட்டீங்க, இப்போ கிச்சன் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி 18 யூனிட்ஸ் அவைலபிளாக இருக்குது, 18 அப்பார்ட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ நான் வந்து ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட் மட்டும் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் இதில் ஃபேஸிங்கில் 18 அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மொத்தம் 105, அதில் 88 சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 17 to 18 தான் அவைலபிளாக இருக்குது. நல்ல பியூட்டிஃபுல்லான அப்பார்ட்மெண்ட்டு. அது நீங்கள் சைட் விசிட் பண்ணிங்கனாலே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. வலசரவாக்கம் சென்னை லொக்கேஷன். நல்ல ஒரு வென்டிலேஷனான அப்பார்ட்மெண்ட்டு. ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாகவே இல்லை. நல்ல ஒரு டீசன்ட் லொக்கேஷனில் இருக்குது. இப்போ நான் பார்க்கிங் ஏரியா காமிக்கிறேன். பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அந்த பில்டிங் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன், அந்த யூனிட் ஃபுல்லாக. ஸோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த பார்க்கிங் ஏரியாவோட லொக்கேஷன். அங்கேயே நல்லா அந்த ஸ்டோன்ஸ்லாம் நல்லா லே பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நடக்கும் போதே கால் வச்சு நடக்கும் போதே ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிது. அதனால தான் அதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் சென்னை சிட்டியில் வலசரவாக்கம் இல்லை இப்போ அது நியர்பையில் எங்கேயாவது அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இதை ஒரு வாட்டி வந்து பாருங்கள். இது ரொம்ப அருமையாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 88 சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 70% ஆக்கியபை பண்ணிட்டாங்க. போரூர் ரொம்ப பக்கம். நியர்பை உங்களுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு என்னென்ன மெயினான ஒரு ஃப்யூச்சர்ஸ்லாம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நியர்பைஸ் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இந்த இதுலேயே வீடியோவிலே சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ உங்களுக்கு லொக்கேஷன் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பொன் வித்யாஷ்ரம் ஸ்கூல் உங்களுக்கு 1.8 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. பிஎஸ்பிபி ஸ்கூல் வந்து 3.4 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. சிம்யா வித்யாலயா 3.9 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. அரைஷன் சைன் இன்டர்நேஷ்னல் ப்ரீ ஸ்கூல் வந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸில் இருக்குது. காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் 2.2 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2.3 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஆச்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உங்களுக்கு 2.6 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் நியர்பை மால்ஸ்னு பார்த்தா சந்திரா மால் 1.8 கிலோமீட்டர்ஸ், ஃபோரம் மால் 3.9 கிலோமீட்டர்ஸ், விஆர் மால் 6.2 கிலோமீட்டர்ஸ். ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மியோட் 3.4 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. விஜய் ஹாஸ்பிட்டல் 3.8 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் 4.4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இதை தவிர நியர்பை நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, சிசிடிவி இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்குது, கிராண்ட் லாபி, பெருசாக ஒரு லாபி நான் பார்த்தேன், அது கவர் பண்ணியிருக்கேன்னு தெரியல, பட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது இல்லாமல் சோலார் பேனல் இருக்குது, சர்வெண்ட் அண்ட் டிரைவர்ஸ் டாய்லெட் உள்ள அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ட்ரையிங் யார்ட் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி எல்லாமே உங்களுக்கு இதில் உள்ள இருக்குது. ஸ்விம்மிங் பூல் மட்டும் இல்லைங்க, மிச்சம் எல்லாமே இருக்குது. இந்த ரோட்டில் தான், இந்த மெயின் ரோட் ஆஃப் ஆர்காட் ரோட்டில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருக்குது. போரூர் பக்கம், வடபழனி பக்கம், அண்ணா நகர் பக்கம், சாலிகிராமம் பக்கம், எல்லாமே பக்கம். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.